நம்ம எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கிற உண்மையான குலசாமி. இப்ப 2 ஊரும் செம்ம ஜாலியா ஆயிடுச்சு. மதுரைக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இப்ப இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பை ஒரு படை வீரன் கிட்ட அரசர் ஒப்படைக்கிறார். அவன் சொல்றான், ஒரு சின்ன குறை வந்தா கூட என் கத்தி எடுத்து என் கழுத்தை எடுத்துட்டு செத்துறேன்னு சத்தியம் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் ஐஸ்வர்யம் குறையாம நம்ம வாழ முடியும், இல்லைன்னா எல்லாம் வலிச்சுட்டு போயிடும். பெண் குழந்தை வீட்டை விட்டு போவது ஐஸ்வர்யம் போவது போல. இது என்ன நம்ம ஊர் மாதிரியா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? இன்னைக்கு இந்த குழந்தைகளை காப்பாத்தியது இந்த மரம் தான் அப்படிங்கிறாங்க. மரம் வெறும் மரம் அல்ல, நம்ம எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கிற உண்மையான குலசாமி மரம்தான் என்பதை ஒரு சின்னஞ்சிறிய கதை போகிற போக்கில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், கதை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. குமரி துறவி கதையை பத்தி அவர் சொன்னார்ல, அந்த நாவல் கண்டிப்பா படிங்க. உண்மையிலே மங்களகரமான ஒரு நாவல். ரொம்ப மனசார அதை நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல உங்களுக்கு கண்ணே கலங்கிரும். அந்த குமரி துறவி நாவல்ல ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்றேன். அந்த பழக்கமும் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கு. மீனாட்சி அங்க இருக்கிறா, ஆரல்வாய்மொழியில இருக்கிறா. இப்ப அந்த சிலையை இவங்க எடுத்துட்டு போகணும். நாயக்கர் மன்னர் தான் பெரிய இடத்துல இருக்கிறதுனால அந்த திருவிதாங்கூர் மன்னூர் அடிபணிஞ்சே ஆகணும். இப்ப எப்படி கொடுக்கறது அப்படின்னா, பொண்ணா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோன்ட்டு மதுரையில இருந்து சொக்கநாதரை இங்க கூட்டு வர்றாங்க. மதுரையில இருந்து சொக்கநாதர் சிலை, முருகன் சிலை, பிள்ளையார் சிலை எல்லாம் இங்க எடுத்துட்டு வர்றாங்க. வந்து கல்யாணம் முடிச்சு இவங்க மதுரைக்கு பொண்ணை கூட்டு போறாங்க. இப்ப 2 ஊரும் செம்ம ஜாலியா ஆயிடுச்சு. மதுரைக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. அப்படியே எல்லா கிராமத்துல இருந்து பழங்குடி மக்கள் கொண்டு சீர் கொண்டு வர்றாங்க. தான் வீட்டு பிள்ளையான இந்த மீனாட்சிக்கு கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்படியே ஏரியாவே பயங்கர பிஸியா இருக்கு. இப்ப இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பை ஒரு படை வீரன் கிட்ட அரசர் ஒப்படைக்கிறார். இந்த படை வீரன்னா எல்லா வேலையும் சுத்தி பாக்குறான்னா, அவனை பிடிக்காத ஒரு படை தளபதி, அமைச்சர், மந்திரி, அரசருடைய ஆலோசகர்களா இருப்பாங்கல்ல, அவனை ஏதாவது தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 இடத்துல அவன் எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை அவமானப்படுத்திடுறான். இவங்க சரி இதுல இருந்து நாங்க ஒதுங்கிக்கிறோம், இந்த திருமணம் நல்லபடியா முடிஞ்சு அவ போயிட்டானா நீ கிரேட், ஏதாவது ஒரு சின்ன குறை மட்டும் வந்துருச்சுன்னா உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் சொல்றான், ஒரு சின்ன குறை வந்தா கூட என் கத்தி எடுத்து என் கழுத்தை எடுத்துட்டு செத்துறேன்னு சத்தியம் பண்ணிடுறான். நல்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. மீனாட்சிக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு பல்லக்குல தானே கொண்டு போவாங்க. இவன் ஒரு மலை உச்சி மேல குதிரை மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, மீனாட்சி என் உசுரை காப்பாத்திட்ட, என் மானத்தை காப்பாத்திட்டேன்னு அந்த குதிரையில உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ராதாபுரம்ன்ற ஒரு எல்லையை தாண்டிட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது மதுரைக்காரங்களுடைய பொறுப்பு. அது போய்கிட்டே இருக்குது. சப்பரம் இவன் உச்சியில இருந்து பார்த்துட்டே இருக்கிறான். இவனுடைய வீரர்களும் இந்த சப்பரத்துக்கு பின்னாடி போறாங்க. அந்த பல்லக்குக்குள்ள மீனாட்சியை மடியில வச்சு ஒரு அர்ச்சகர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பல்லக்கு போற கூட்டம் வேற அலமோதி போகுதா. அந்த எல்லையை தாண்டறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே பல்லக்கு சாயுது. உனக்கு அப்படியே இதயமே நடுங்குது. பல்லக்கு கீழே சாஞ்சி அம்பாளுடைய கை இருக்குல்ல, அது கீழே மண்ணு வரைக்கும் பட்டுட்டு படக்குன்னு அர்ச்சகர் தூக்கிடுறாரு. சப்பரத்தை எல்லாரும் தூக்கிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. இவனுக்கு ஒரு நிமிஷம் பதட்டத்துல உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு. நல்ல வேலை சில கீழே விழுந்திருந்தா குறைவுபட்டிருக்கும். நல்ல வேலை அந்த அர்ச்சகர் தூக்கிட்டாரு, சப்பரத்தையும் தூக்கிட்டாங்க, பல்லக்கையும் அப்படின்ட்டு தாண்டி போயிடுறாங்க. இப்ப இவன் அந்த அமைச்சர் யார்கிட்ட எல்லாம் சவால் விட்டானா அவங்க கிட்ட வந்து நின்று, எப்படி நல்லபடியா நடத்திட்டேன்ல, பரவாயில்லப்பா நீ சொன்னதை சாதிச்சு காட்டிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய குழுல இருக்கிற ஒரு படை வீரன் திடுன்னு ஓடி வர்றான். வந்து என்னடா இப்படி ஓடி வர்றேன்னு உடனே, நீங்க என்னங்க கையில ஒரு வைர வளையல் வச்சிருக்கிறான், அம்பாளுடைய சிலை அப்படியே கீழே சாஞ்சிச்சுல, அப்ப கையில இருந்த வளையல் கீழே விழுந்துருச்சு, நான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நம்ம எந்த குறையும் இல்லாம தப்பிச்சோன்னு வளையல கொடுக்குறான். இப்ப இவங்க எல்லாரும் இவனை அப்படியே பாக்குறாங்க. குறை விழுந்துருச்சுல, அம்பாள் கையில இருந்து வைர வளையல் கீழே விழுந்துருச்சு, அது எல்லைக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. இவன் அப்படியே பாக்குறான். இவங்க 4 பேரும் அவனை நக்கலா பாக்குற மாதிரி இருக்கு. உடனே உடைவாளை உருவி கழுத்தை அறுக்க போனா இவங்க 4 பேரும் பிடிச்சுக்கிறாங்க. இதான் சின்ன விஷயம்ப்பா, உண்மையிலேயே நீ நல்லாதான் நடத்தின, இதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல உங்க 4 பேருக்கு முன்னாடிதான் நான் சவால் விட்டேன், உங்க 4 பேருக்கு முன்னாடிதான் இவன் கொண்டு வந்து இதை சொல்றான், கண்டிப்பா நான் ஏதோ குறை விட்டுட்டேன், அந்த அம்பாள் என்னைய தண்டிச்சுட்டா, நான் சாக போறேன்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்கும் போது அந்த அரசருடைய குரு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய சீடன் திடுன்னு ஓடி வர்றான். மூச்சு வாங்க ஓடி வந்து சொல்றான், அம்பாள் எல்லையை தாண்டிட்டாளா? ஆமா தாண்டிட்டா. அச்சோ அப்படின்னு தலையில கை வச்சு உட்காடுறான். என்னப்பா என்னாச்சு?
இல்ல குரு இப்பதான் சொன்னாரு, நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துடைய ஐஸ்வர்யம், அது மீனாட்சி நம்ம நாட்டுக்கே ஐஸ்வர்யம். அவளை கல்யாணம் முடிச்சு அனுப்புறோம்னா அவகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் ஐஸ்வர்யம் குறையாம நம்ம வாழ முடியும். இல்லைன்னா எல்லாம் வலிச்சுட்டு போயிரும். எப்படியாவது அவ வளையலையாவது மூக்குத்தியாவது ஏதாவது தோடையாவது வாங்கிருங்கன்னு சொன்னாரு. எல்லையை தாண்ட விட்டுட்டீங்களேன்னு அவன் அழுவான். உடனே இந்த படை வீரன் அது கையில இருக்கிற வளையலோட பார்ப்பான். நமக்கு அது தெரியல, மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பிறந்த இந்த வீடு பாழா போயிடக்கூடாதுன்னு அவளா வளையல கழட்டிட்டு போட்டு போயிருக்கிறா. அப்படி எங்களுக்கு ஒரு டிரைவர் இருப்பார், எங்க பட்டிமன்றத்துல ஒரு டிரைவர் இருப்பார். அவருடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு. அவர் ஒரு 2 கார் ஓட்டுறார், டிராவல்ஸ் வச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருமானமே குறைஞ்சிருச்சு. வண்டி ஓட்டமே இல்லை. ஆக்டிங் டிரைவராகவும் யாரும் கூப்பிடல, காரும் அவருக்கு சரியா ஓடல. ரொம்ப நொந்து போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி போயிருச்சு, திடீர்னு ஒண்ணும் இல்லாம போச்சு. அப்படியா, வீட்டுல என்ன நடந்தது? இப்பதாங்க பொண்ணு கல்யாணம் நடந்தது. அப்படியா, பொண்ணு கல்யாணம் நடந்ததா? ஆமா. அவகிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்குனீங்களா? பொண்ணுகிட்ட யாருங்க பொருள் வாங்குவா, அவதானங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போவா. அப்படி இல்லைங்க, நீங்க அவகிட்ட போன்ல சொல்லிருங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை அம்மாவும் அப்பாவும் வருவோம், நீயா இஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு தங்க பொருளை வீட்டுக்கு கொடுமா, அப்பதான் ஐஸ்வர்யம் திரும்ப வரும்னு அவகிட்ட சொல்லுங்க, அவ ஏதாவது ஒண்ணு தருவா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் இருக்காங்க. இவங்க போன்ல சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போது அவளா மோதிரத்தை கலட்டி இந்தாங்கப்பான்னு கொடுத்துருக்கிறா. வந்த அடுத்த வாரத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மறுபடியும் அவருக்கு நல்ல வருமானம் கிடைச்சதுன்னு அவர் சொல்லும் போது நான் குமரி துறவி என்கின்ற கதையைத்தான் நினைத்தேன். பெண் குழந்தை வீட்டை விட்டு போவது ஐஸ்வர்யம் போவது போல, ஆனா அவங்களா மனசார ஒரு பொருளை கொடுத்து விட்டு போனார்கள் என்றால் அந்த வீடு அதே ஐஸ்வர்ய செழிப்போட இருக்கும் என்பதை இந்த கதை சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புத உணர்வையும் தரக்கூடியது இந்த நாவல் என்கின்ற அற்புதமான விஷயம். அதனால இத நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு 2 ஒரு குட்டி கதை, பெண்களுடைய கதை தான். 1947 பிறந்த காவேரி என்கின்ற லட்சுமி கண்ணன் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனது 70-80களில் எழுதின ஒரு கதை. அவங்க அந்த கதை லண்டன்ல நடக்குது. லண்டன்ல ஒரு மகன் மருமக பேர குழந்தைங்களோட இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை இழந்ததுனால அங்க இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள்லாம் பாத்துக்கிறதுக்காக அப்பாவை அங்க வச்சிருக்கிறாங்க. அவர் பேரு வேலாயுதம். கிளம்புறாரு காலையில, மகனும் மருமகளும் வேலைக்கு கிளம்புறாங்க. சாவியை கரெக்டா எடுத்துக்கோங்க, கொடையை எடுத்துக்கோங்க, செருப்பை போட்டுக்கோங்க, என்னத்தையாவது தொலைச்சிட்டேன்னு சொல்லி எங்க உயிரை வாங்காதீங்கன்னு மருமக அவரை ரொம்ப கோவமா திட்டுறாங்க. இல்லம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஆமா, இப்படித்தான் அன்னைக்கு சாவியை வச்சுட்டு போயிட்டீங்க, இது என்ன நம்ம ஊர் மாதிரியா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடு ரோட்ல நின்னீங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரின்னு இவர் சாவியெல்லாம் பூட்டி கொடையெல்லாம் எடுத்து கரெக்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து குறிப்பிட்ட ஸ்டாப்ல இறங்கி இன்னொரு ட்ரெயின்ல ஏறி ஒரு பார்க்ல போய் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பொழுத கழிச்சுட்டு வர்றார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம மனைவி மட்டும் உயிரோட இருந்தானா நம்ம ஏன் இந்த லண்டன்ல கஷ்டப்பட போறோம், ஊர்ல இருந்திருப்போம். காஃபினா என்னமா ஒரு காஃபி போடுவா, இங்கேயும் கொடுக்குறாங்களே காஃபி வெறும் வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குன்னு அவரு மனசுக்குள்ள கதைகள் எல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்கிறார். வீட்டுக்கு இப்படி டெய்லி இவங்க மகனும் மகளும் வேலைக்கு போன உடனே இவரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இப்படி 2 ஸ்டேஷன் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு சேர்வார். இப்ப மருமக மகன்கிட்ட சொல்றா, டெய்லி உங்க அப்பா பாட்டுக்கு கிளம்பி போறாரு, அவருக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் 2.5 பவுண்டு ஆகுது, இனிமே வாரத்துல 1 நாள் 2 நாள் மட்டும் போக சொல்லுங்க, பெரிய உல்லாச பயணம் போறாரோ உங்க அப்பா, சொல்லுங்க. ஏமா, அவருக்கு இருக்கிறதே இந்த ஒரு சந்தோஷம் தான், அதை எப்படி சொல்றது, சொல்லுங்க, சொன்னாதான் நானும் சம்பாதிக்கிறேன்ல, சும்மா சொல்லுங்க, அவரால் என்ன வருமானம் வருது. மகன் போய் அப்பா கிட்ட சொல்ல போறான். என்னடா சொல்லுடா, என்னடா அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்படியே தயக்கமா இருக்குது. தயங்கிக்கிட்டே அப்பாவை பாக்குறான். தயங்காம சொல்ற அப்பா கிட்ட எதுனாலும் அப்படிங்கிறாரு. இந்த காட்சியில 2 பேருக்கும் ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு இடத்துல அவன் சின்ன பையனா இருக்கிறான், இவங்க அப்பா அவனை எங்கேயோ கூட்டு போயிருக்கிறாரு. இவன் தயங்கிக்கிட்டே நிக்கிறான், சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன். என்னடா ஏன் தயங்கிக்கிட்டே நிக்கிற? ஒன்னும் இல்லப்பா அப்படிங்கிறான். சொல்லுடா, அப்பா கிட்ட எதுனாலும் தயங்காம சொல்லு. உடனே அப்படியே கையை காட்டுறான். அங்க ஐஸ் விற்கிறவர் இருக்கிறார். ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாப்பா. இதுக்கே இவ்வளவு தயங்குற, அப்பட்ட தானே அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நிக்கிறான். என்னடா இன்னொன்னு வேணுமா? இன்னொன்னு வாங்கி கொடுக்குறாரு. சந்தோஷமா சாப்பிட்றான். போமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிறார். அந்த கேக்கு மட்டும் வாங்கி கொடுப்பா, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறான். வேகமா ஓடி போய் அந்த கேக் எவ்வளோன்னு பாக்குறாரு. 3 ரூபாய். இவர்கிட்டையும் வெறும் 3 ரூபாய் தான் இருக்கு. இவங்க தாம்பரம் வரைக்கும் பஸ்ல போறதுக்கான காசு 2 பேருக்கும். அப்படியே யோசிக்கிறாரு, கண்டிப்பா அந்த கேக்கு வேணுமாப்பா? வேணும்ப்பா, நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதே இல்லை. சரிப்பா அப்படின்னு 3 ரூபா கொடுத்து கேக்கை வாங்கி கொடுத்துறாரு. அவன் சந்தோஷமா சாப்பிட்றான். பஸ்ஸுக்கு இருந்த காசு
காலி ஆயிடுச்சு, என்னப்பா நம்ம நடந்தே போவோம், அப்பா உனக்கு ஏதாவது கதை சொல்லி உன்னை கூட்டு போறேன். சரிப்பா அப்படின்னு அப்பா கையை பிடிச்சு அப்படியே கூட்டு போறாரு. கொஞ்சம் நடக்கும் போதே தெரியுது இவன் சிரமப்படுறான்னு. கால் வலிக்குது இல்லடா? இல்லப்பா. தயங்காம சொல்லு, வலிக்குதுப்பா வா அப்படின்னு அப்பா அவனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அத்தனை கிலோமீட்டர் சந்தோஷமா கதை சொல்லிக்கிட்டே கூட்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு சொல்றார், எதா இருந்தாலும் அப்பா கிட்ட தயங்காம சொல்லு, அப்பா தானடா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை திரும்ப 2 பேருமே நினைச்சு பாக்குறாங்க. என்னடா தயக்கம், அப்பா தானே சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் சொல்லாம ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறான்.